ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். வம்பு பேசாதே. அதை விட ஜாஸ்தி வம்பு கேட்காத. இதனால நம்மள மாரி சாதாரண மனுஷங்க இல்ல. கடவுளின் அவதாரங்களுக்கே ப்ராப்ளம் வந்திருக்கு. ராமாயணத்துல ஒரு சின்ன ஒரு கதை. என்னடான்னா, இதுவரைக்கும் கேட்டதும் இல்ல ஜாஸ்தி, இதுவரைக்கும் சொன்னதும் இல்ல. ராமன், ராவணன் யுத்தம் முடிஞ்சது. ஆப்வியஸ் ராமன் ஜெயிச்சுட்டான். ராமன் ஸ்ரீலங்காக்குள்ள போல. சீதைக்கு கதை சொல்லணும் இல்லையோ? என்ன நடந்தது? எப்படி நடந்ததுன்னு கம்ப்ளீட்டா ஏ டூ இசட் சொல்லணும். ஸோ அனுமன் பறந்து அசோகவனத்துக்கு போறார். அசோகவனத்துக்கு போயிட்டு சொல்றார், "ஸ்ரீராம ஜெயம்" அப்படின்னார். ராமர் ஜெயிச்சாச்சு கதை சொன்னார். சீதை சொல்றா, "எல்லாம் உன்னால தான் ஆச்சு. ராமர், லக்ஷ்மணர் சண்டை போட்டா ஓகே. அனுமானும் உன்னால தான் இது ஆச்சுன்னு" சொல்லி ஆசீர்வாதம் பண்றார். அப்ப அனுமன் கேட்கிறார், "எனக்கு ஒரே ஒரு பர்மிஷன் தரணுங்கிறார்." "என்னடா பர்மிஷன்?" "10 மாசமா உங்கள போட்டு படுத்தினாலும் இந்த பொம்னாட்டிகள், இங்க இருக்கிற அரக்கிகள்லாம், இவாளெல்லாம் நான் அடிச்சு துவம்சம் பண்ணிடுறேன்" அப்படின்னு. அதுக்கு சீதை சொல்றா, "மனச உசந்தா வச்சுக்கோ. நீ பாட்டுக்கு உன் குரங்கு புத்திய காமிச்சுட்ட. எல்லாரையும் விட பெரியவன். எல்லாரையும் விட உசந்தவன். அப்ப நீ என்ன பண்ணணும்? உன்னோட துஷ்டர்களுக்கு கூட, உனக்கு வேண்டாதவாளுக்கு கூட, விரோதிகளுக்கு கூட நீ கருணை தான் காமிக்கணும்" அப்படின்னு சீதை சொல்றா. சீதையோட மனசு அவ்வளவு பரந்த மனசு. அனுமன் சொல்றார், "தண்டிக்காம விட்டா உலகம் முழுக்க கெட்டவளா ஆயிடுவா. அப்பப்ப தண்டிக்கத்தானே வேணுங்க. அப்படின்னா தப்பு பண்ணினவன் நாங்களும் தான்டா" அப்படிங்கிறா சீதை. "என்னம்மா சொல்ற? நீங்க தப்பு பண்ணினா? புருஷோத்தமன் எங்க ராமன் தப்பு பண்ணினானா? உலகத்தோட தாயார் நீ, நீ தப்பு பண்ணினியான்னு?" ஆஞ்சநேயர் கேட்கிறார். "ஆமாண்டா. அவ்வளவு அழகான புருஷோத்தமன், சுந்தரன், அவன மாரி அழகு யாரா இருக்காளா? அந்த ராமன் என் பக்கத்தால இருக்கிறபோது, அந்த மான் விடுன்னு நான் கேட்டேன் இல்லையா? அப்ப நான் தானடா தப்பு பண்ணினோம். எனக்கு பனிஷ்மென்ட் கிடைக்க வேண்டாம். அது சரி. ஓகே. நீ தப்பு பண்ணிட்ட. என் தலைவன் ராமன் என்னம்மா தப்பு பண்ணினான்னு கேட்டேன். பாரு, பொண்டாட்டி பேச்ச கேட்கணும். அப்பதான் வீட்ல ஒத்துமையா இருக்க முடியும். சண்டை சச்சரவு இல்லாம இருக்கும். அதுக்காக இவன் பக்கத்தால இருக்கும்போதே நான் மான் வேணும்னு கேட்டு, அவன் அந்த மானு பின்னாடி ஓடினானே! அது தப்பு இல்லையா? நான் இன்னொரு தப்பு பண்ணினேன். அவ்வளவு நல்ல என்னோட கொழுந்தன். யாரு? என்னோட பிரதர் இன் லா லக்ஷ்மணன, "நீ போ, இந்த மானுக்கு பின்னாடி ஓடுன ராமர தேடின்னு நீ போன்னு நான் அவன விரட்டி விட்டேனே! அவன் இரு, ஒண்ணும் ஆகாது எங்க அண்ணாக்குன்னு சொன்னான். நான் கேட்கலையே, விரட்டி விட்டேனே! அதுவும் அவர் பண்ண பாபம் இல்லையா? அந்த பாபத்துக்கெல்லாம் எங்களுக்கு தண்டனை கிடைக்கணும் இல்லையா?" அப்படின்னு சீதை "சாரி, சாரி. நான் இத புரிஞ்சுக்கவே இல்ல. கடவுள் அவதாரங்களுக்கே இந்த மாரி ஒரு கஷ்டங்கள் வருமான்னு புரிஞ்சுக்கலாமான்னு" அனுமன் சொல்றார். அப்ப சீதை சொல்றா, "நாங்க 2 பேர் மட்டும் தப்பு பண்ணலப்பா. நீயும் தப்பு பண்ணினேங்கிறா." ஆஞ்சநேயர் கேட்கிறா, "ஓகே. நீங்க 2 பேர் தப்பு பண்ணீங்கன்னு ஓகேம்மா. நான் என்னம்மா தப்பு பண்ணினேன்? நீங்க சொன்னத கேட்டு தானே நான் எல்லாமே பண்ணினேன். கடவுள் திருவுள்ளம். ஸ்ரீராமர் என்ன சொன்னாரோ அதத்தானே நான் பண்ணினேன். இப்ப நீங்க என்ன சொன்னீங்களோ அதத்தானே நான் பண்ணினேன். நான் என்ன தப்பு பண்ணேனா? இத்தனை நேரம் நாங்கலாம் என்ன தப்பு பண்ணினோம்னு சொன்னத கேட்டுட்டு நீ வம்பு கேட்டு நின்றது இல்லையா? இது நீ பண்ணின தப்புன்னா." பரத்தியார் வம்பு பேசுறதும் தப்பு. பரத்தியார பத்தி வம்பு கேட்கறதும் தப்பு. பண்ணாங்க. இதுலேருந்து என்ன மெசேஜ்ன்னா, வம்பு பேச வேண்டாம். அனாவசியமான சண்டை சச்சரவுகள் வேண்டாம். கோசிப்பிங் வேண்டாம். எதையாவது பேசி நம்ம பிளட் பிரஷர ஜாஸ்தி பண்ணிக்க வேண்டாம். ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காம நம்ம வேலைய நம்ம பார்த்துக்கலாம். வாழ்க வளத்துடன், வலிமையுடன். ராதே கிருஷ்ண, ராதே கிருஷ்ண, ராதே கிருஷ்ண.